இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சுத்தி 1000 சொந்தங்கள் இருந்தாலும் அப்பா அம்மா இல்லைன்னா அந்த பிள்ளையோட நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க. அந்த உறவினர்களும் அந்த பிள்ளைய பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நடக்கிறது ரொம்பவே அதிசயம்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போற கதையில இந்த மாதிரி ஒரு பையனுக்கு அப்பா அம்மா இல்லாம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்து பார்க்கலாங்க. நிச்சயமா அந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்குங்க. அதனால இந்த கதையை எல்லாரும் மிஸ் பண்ணாம கேளுங்க. சரிங்க, கதைக்குள்ள போலாமா? விபத்தில் அப்பா அம்மா இருவரையும் இழந்த எனக்கு அக்கா தாயாகவும் மாமா நிழலாகவும் மாறினார்கள். ஆனால் நான் வளர வளர மாமாவின் நிழல் எனக்கு சுட்டரிக்க தொடங்கியது. சும்மா சுத்துறதுக்கு பதிலா ஏதாவது வேலைக்கு போடா, அக்கா கஷ்டப்படுறது கண்ணுக்கு தெரியலையா என்று மாமா ஊர் முன்னிலையில் என்னை கேலி செய்வார். ஒரு நாள் சோறு தொண்டையில் இறங்காமல் அழுது கொண்டே வீட்டை விட்டு வெளியேறினேன். நிச்சயம் ஒரு நாள் பெரியாளாகி இந்த மனுஷன் முன்னாடி கார்ல வந்து நிற்பேன் என்று சபதம் எடுத்தேன். என் உழைப்பு வீண் போகவில்லை. 4 ஆண்டுகளில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்தில் வேலை கிடைத்தது. புது கார் வாங்கினேன். கெத்தாக வீட்டு வாசலில் வந்து நின்றேன். மாமா அங்கே திண்ணையில் அமர்ந்திருந்தார். அவரை திரும்பி கூட பார்க்காமல் அக்காவிடம் சென்றேன். அக்கா, இதோ என் சம்பளம். இனி நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாம். இனிமே யாரும் நம்மளை எதுவும் தேவையில்லாம திட்ட முடியாது என்று மாமாவை பார்த்து கத்தி கூறினான். மாமா மெலிதாக புன்னகைத்து விட்டு ஒரு பழைய காகிதத்தை என்னிடம் கொடுத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தார். இத்தனை நாள் அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு இப்ப என்ன கொடுக்கிறாரு என்று கோபத்துடன் அதை திறந்தேன். அது ஒரு வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்புக். அதில் கடந்த 15 ஆண்டுகளாக மாமா உழைத்த ஒவ்வொரு ரூபாயும் என் பெயரில் சேமிக்கப்பட்டிருந்தது. கடைசி பக்கத்தில் ஒரு கடிதம் இருந்தது. தம்பி, நீ அப்பா இல்லாதவன் என்ற உணர்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை செல்லமாக வளர்த்தேன். ஆனால் நீ ஊதாரித்தனமாக சுற்றிய போது எனக்கு பயம் வந்துவிட்டது. நான் ஒரு டிரைவர். நாளைக்கே ஏதாவது எனக்கு ஆகிவிட்டால் உன்னை யார் காப்பாற்றுவார்? அதனால்தான் உனக்கு வைராகியம் வர வேண்டும் என்று உன் மனதை காயப்படுத்தினேன். என் மேலிருந்த கோபம்தான் உன்னை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. நீ பெரிய ஆளாகிவிட்டாய். இனி நான் நிம்மதியாக சாவேன் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. படித்து முடித்ததும் என் கால்கள் நடுங்கின. ஓடிப்போய் மாமாவின் கால்களை கட்டி கொண்டு கதறினேன். மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. உங்களை நான் அந்த ஆளு இந்த ஆளுன்னு தப்பா பேசிட்டேன் என்று அழுதான். அவர் என் தலையை வருடி, பரவாயில்லடா தம்பி, ஒரு அப்பாவா தோற்று ஒரு மாமாவா ஜெயிச்சிட்டேன் என்றார். இரத்த பந்தத்தையும் தாண்டி ஒரு மாமாவின் கண்டிப்புக்குள் ஒளிந்திருந்த அந்த பேரன்பு புரிந்தபோது அன்றுதான் நான் உண்மையான மனிதனாக மாறினேன். அன்பு என்பது எப்போதும் கெஞ்சுவதில் மட்டும் இல்லை, சில நேரங்களில் கண்டிப்பு என்னும் போர்வையில் நம்மை செதுக்குவதிலும் இருக்கிறது என்பதை அன்று எனக்கு சொல்லி கொடுத்தது. நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்லாம் இருப்பாங்கங்க. மனசுக்குள்ள ரொம்பவே பாசம் வச்சிருப்பாங்க. ஆனால் அதை வெளிக்காட்டாம நம்மளை எப்பவுமே ஒரு கண்டிப்போட வளர்ப்பாங்க. அது அந்த வயசுல புரியலைனாலும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க நம்ம கிட்ட நடந்த விதம் எல்லாமே சரின்னு தான் நம்மளுக்கு தோணும். இந்த கதை உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.